நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் வயரை என்னைக்காவது மேல அண்ணாந்து பாத்திருக்கீங்களா? அதுல லோ வோல்டேஜ் லைனும் வந்துட்டு இருக்கும், ஹை வோல்டேஜ் லைனும் வந்துட்டு இருக்கும். ஆனா கீழ இருந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே சைஸான ஒயர் மாதிரி தான், எல்லாமே ஒரே சைஸ் ஒயர் மாதிரி தான் தெரியும். இது ஏன்? இப்ப இதுல நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். வோல்டேஜ பொறுத்து ஒயரோட திக்னஸ் அதிகமாகாது. அதாவது வோல்டேஜ் பொறுத்து ஒயரோட திக்னஸ் அதிகமாகாது. ஏன் அப்படின்னா கரண்ட்டை பொறுத்து தான் ஒயரோட திக்னஸ் அதிகமாகும். லோ வோல்டேஜ் லைன்ல பாத்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் லைன் தான், அந்த 415 வோல்டேஜ் லைன் தான் நம்ம வீடுகளுக்கு, கடைகளுக்கு, ஃபேக்டரிங்களுக்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே போகுது. அப்ப அதுல கரண்ட் ரொம்ப அதிகமா எடுக்கும். சோ அதனால ஒயரோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா கரண்ட் கேரி பண்றதுக்கு ஒயரோட திக்னஸ் லோ வோல்டேஜ் லைன்ல கரண்ட் அதிகமா இருக்கிறதுனால அதோட ஒயரோட திக்னஸ் பெருசா இருக்கும். ஹை வோல்டேஜ் லைன் சின்னதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன்ல ஹை வோல்டேஜ ஏன் டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்னா கரண்ட்டை கம்மி பண்றதுக்காக தான் மெயினா நம்ம ஹை வோல்டேஜா நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். ஏன் கரண்ட்டை கம்மியா இது பண்ணணும்? கரண்ட்டை கம்மி பண்ணும்போது ஒயரோட திக்னஸை குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கு போடுற மெட்டீரியலோட காஸ்ட் வைஸ் நமக்கு குறையும். அப்ப ஹை வோல்டேஜ் லைன்ல வோல்டேஜை பொறுத்து அதோட ஒயர் திக்னஸ் அதிகமாகாது. அது ஒயர் திக்னஸ் எதை பொறுத்து இருக்கும்னா கொண்டுட்டு போற தூரம், அதுல கேரி ஆகிற கரண்ட் பிளஸ் அதோட இழுவை திறன், இதை பொறுத்து மட்டும்தான் ஒயரோட திக்னஸ் அதிகமா இருக்கும். அப்ப ஏன் கீழ இருந்து நம்ம மேல பார்க்கும்போது ஹை வோல்டேஜ் லைன், லோ வோல்டேஜ் லைன் ரெண்டுமே ஒரே சைஸ்லயே தெரியுது? இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு தூரமா இருக்கிற கம்பி, இன்னொன்னு பக்கத்துல இருக்கிற கம்பி. கீழே இருக்கிற கம்பி பெருசா தான் இருக்கு, மேல இருக்கிற கம்பி சின்னதா இருக்கு. ஆனா நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்தும். இது ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன் மாதிரி. நம்ம கண்ணு நம்மளை ஏமாத்தும். அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். இது ஜஸ்ட் ஒரு இல்லூஷன் தான். மத்தபடி சைஸ் வேற வேறதான். ஆனா கண் பார்வைக்கு நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். தேங்க்யூ. நான் உங்க மின்சார மணி.